ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 9ஆம் வகுப்பு எடுத்துக்காட்டு 1.3 பார்க்கலாம். A is equal to 1, 2, 3, 4, 5, 7, 9, 11 எனில் n of a காண்க. அதாவது இங்கே a கொடுத்துக்கிட்டு n of a யோட மதிப்பு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் a அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். A is equal to 1, 2, 3, 4, 5, 7, 9, 11. இப்போ நம்ம n of a என்னன்னு கண்டுபிடிக்கலாம். n அப்படின்னா என்னன்னா எண்ணிக்கை. அதாவது ஏல மொத்தமாக எத்தனை உறுப்பு இருக்குன்னு எண்ணி எழுதிட்டாலே போதும். எண்ணலாமா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 8 உறுப்பு இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க. n of a இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஏல மொத்தமாக எத்தனை உறுப்பு இருக்கோ அதை எண்ணி எழுதிட்டாலே போதும். இதுதான் இதோட ஆன்சர். இவ்வளோ தான் இந்த சம். எடுத்துக்காட்டு 1.4 பார்க்கலாம். நம்மளுக்கு இங்கே P கொடுத்துருக்காங்க மற்றும் Q is equal to 210 என்ற எண்ணின் பகா காரணிகளின் தொகுப்பு. இவை இரண்டும் சமான கணங்களா? அதாவது சமான கணங்கள் அப்படின்னா என்னன்னா நம்மளுக்கு இங்கே P கொடுத்துருக்காங்க. முதல்ல n of P கண்டுபிடிக்கணும். என்னன்னா தெரியும் இல்லையா? எண்ணிக்கை. P கணத்தில் மொத்தமாக எத்தனை உறுப்பு இருக்குன்னு எண்ணி எழுதணும். சரிங்களா? அடுத்த Q கொடுத்துருக்காங்க. இங்கே அப்படிதான் n of Q கண்டுபிடிக்கணும். ரெண்டு மதிப்புமே சமமாக வந்துன்னா அதுதான் சமான கணங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு P கொடுத்துருக்காங்க, அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். P is equal to x such that -3 less than equal to x less than equal to 0 x belongs to z. zனா மைனஸ் மதிப்பு ப்ளஸ் மதிப்பு இதெல்லாமே வரும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இதை முதல்ல பட்டியல் முறையில் மாற்றி எழுதிக்கலாம். என் கோடில் எழுதி காமிக்கிறேன். என் கோடில் ஃபஸ்ட் என்ன வரும்? 0. அடுத்து இந்த பக்கம் 1, 2 இந்த மாதிரி வந்துட்டே இருக்கும். இங்கே மைனஸ் மதிப்பு -1, -2, -3 அப்புறமாட்டு -4 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இங்கே அடியில் கோடு லெஸ் தான் ஈக்குவல் டு அடியில் கோடு இருக்கிறதுனால -3 எடுத்துக்கணும். அடுத்த பாருங்க, இங்கே அடியில் கோடு, அப்போ 0 எடுத்துக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, அடியில் கோடு கொடுத்துருக்கனால இந்த 2 எடுத்துக்கணும். இப்போ -3 இருந்து 0 வரைக்கும் இடையில இருக்கக்கூடிய எல்லா நம்பர்ஸையும் எழுதணும். அப்போ எழுதிக்கலாமா? அடியில் கோடு இருக்கிறதுனால தான் -3 எடுத்துக்கிட்டோம். அப்போ எழுதிக்கலாம் -3, -2, -1, 0 இதோட ஸ்டாப் பண்ணிடணும். இனிமேல் n of P கண்டுபிடிக்கலாம். அதாவது உறுப்புகளின் எண்ணிக்கை 1, 2, 3, 4 உறுப்பு இருக்குது. சரிங்களா? இதுக்கப்புறம் Q கண்டுபிடிக்கலாம். பாருங்க, Q என்ன கொடுத்துருக்காங்க? 210 என்ற எண்ணின் பகா காரணிகளின் தொகுப்பு. முதல்ல இதை அப்படி எடுத்து எழுதிக்கலாம். அதுதான் எழுதியிருக்கேன். 210 என்ற எண்ணின் பகா காரணிகளின் தொகுப்பு. ஃபஸ்ட்டு நம்ம 210ஓட காரணிகளை கண்டுபிடிக்கணும். அதுக்கு பிறகு பகா காரணினா என்னன்னு சொல்லித்தரேன். ஓகே, அதுக்கு நீங்கள் டா ஃபார்மெட்டில் போட்டு பார்க்கணும். லாஸ்ட்டு 0, அப்போ 5 வாய்ப்பாடு போகும். இதை ரெண்டே சேர்த்து எடுத்துக்கலாம். 21ல் 5 எத்தனை வாட்டி இருக்குது? 4 வாட்டி. I 4 20, பாக்கி 1. இப்போ இது 10 ஆகிடும். 10ல் 5 எத்தனை வாட்டி? 2 வாட்டி. I 2 10. லாஸ்ட் 2 இருக்கிறதுனால 2 வாய்ப்பாடு போகும். ஓகேங்களா? அப்போ E 2 4, O 2 2. இது அப்புறம் 3ஆம் வாய்ப்பாடு 7 3 21. இனி 7ஆம் வாய்ப்பாடு ஓர் 7 7. இதுதான் இதோட காரணிகள். இப்போ இதோட பகா காரணிகள் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 5 எடுத்துக்கோங்க. 5 வந்து 1ஆம் வாய்ப்பாடுலையும் 5ஆம் வாய்ப்பாடுலையும் வரும். அதாவது பகா காரணினா என்னன்னா 1ஆம் வாய்ப்பாடுலையும் அது எந்த நம்பரோ அந்த வாய்ப்பாடுலையும் மட்டும் வந்துன்னா அதுதான் பகா காரணி. அப்போ 5 என்னது? பகா காரணி. எழுதிக்கலாம். கடத்துக்கான பிராக்கெட். அடுத்து 5 ஃபஸ்ட் எழுதிடுங்க. இனி 2 பாருங்க, 1ஆம் வாய்ப்பாலையும் 2ஆம் வாய்ப்பாலையும் மட்டும்தான் வரும். அப்போ 2 எழுதிக்கலாம். அதே மாதிரி 3 அப்படி தான், 1ஆம் வாய்ப்பாலையும் 3ஆம் வாய்ப்பாலையும் மட்டும்தான் வரும். அடுத்து 7, அதுவும் அப்படி தான், 1ஆம் வாய்ப்பாலையும் 7ஆம் வாய்ப்பாலையும். சரிங்களா? இனி பாருங்க, 1 வந்து 1ஆம் வாய்ப்பால மட்டும்தான் வரும். அப்போ அதை எடுத்துக்கக்கூடாது. இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இனி n of Q கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? ஓகே, எண்ணிக்கோங்க. 1 2 3 4. அப்போ நம்மளுக்கு n of Pயும் n of Qவோட மதிப்பும் ரெண்டுமே சேமாக இருக்குது. 4 தான். எழுதிக்கலாம். n of P is equal to n of Q. ரெண்டோட மதிப்பும் சமமாக வந்திருக்கனால இது சமான கணங்கள். அப்போ எப்படி எழுதிக்கணும்னா இந்த மாதிரி எழுதிருங்க. therefore கணம் P மற்றும் கணம் Q ஆகியவை சமான கணங்கள் ஆகும். இவ்வளோ தான் இந்த சம். எடுத்துக்காட்டு 1.5 பார்க்கலாம். இங்கே நம்மளுக்கு A கொடுத்துருக்காங்க, அப்புறம் Bயும் கொடுத்துக்கிட்டு என்பது சம கணங்களா என ஆராய்க. போன சம்மில் சமான கணங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இங்கே வந்து சம கணங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு சமான கணங்கள் அப்படின்னா ஏல இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கையும் பியில் இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கையும் சமமாக இருக்கணும். அதுதான் சமான கணங்கள். இது சம கணங்கள் அப்படின்னா பாருங்க, ஏல
உதாரணத்துக்கு தான் எழுதியிருக்கேன் சரிங்களா. ஏல வந்து 1 2 இருக்குது, அதே மாதிரி பிலையும் 1 2 சரிங்களா. இந்த மாதிரி சேமாக இருந்துன்னா அதுதான் சமக்கணங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு ஏ கொடுத்துருக்காங்க, அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஏ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு என். என்னன்னா நேச்சுரல் நம்பர், இது 0லேருந்து தொடங்கும். நம்மளுக்கு இங்கே லிமிட்ஸ் கொடுத்துருக்கனால பிரச்சனையே கிடையாது சரிங்களா. எழுதிக்கிற பாருங்க, 4 லெஸ் தேன் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தேன் ஈக்குவல் டு 8. இதை முதல்ல பட்டியல் முறையில் எழுதிக்கலாம். பாருங்க, அடியில் கோடு, அப்போ அந்த 4 எழுதிக்கணும், 4 கமா. அடுத்து இங்கே அடியில் கோடு, அப்போ 8 எழுதிக்கணும். 4க்கும் 8க்கும் இடையில இருக்கக்கூடிய நம்பர்ஸை எழுதணும், 4லேருந்து 8 வரைக்கும். 4க்கு அடுத்து என்ன வரும், 5, அப்புறம் 6 7 8. இங்கே 8 தானே இருக்குது, அதனால் 8ஓட ஸ்டாப் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நம்ம ஏ கண்டுபிடிச்சிட்டோம். இனி பி வந்து பட்டியல் முறையில் தான் கொடுத்துருக்காங்க, அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். பி இஸ் ஈக்குவல் டு 4 5 6 7 8. பாருங்க, ரெண்டுமே என்னது சமமாக இருக்குது. இங்கே என்ன உறுப்பு இருக்கோ அதே உறுப்பு தான் இங்கே இருக்குது. அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு பி. சேமாக இருக்கிறதுனால இது என்னது சமகணங்கள். அப்போ எப்படி எழுதிக்கணும்னா இந்த மாதிரி எழுதிருங்க. தேர்ஃபோர் ஏ மற்றும் பி என்ற இரு கணங்களும் சமகணங்கள் ஆகும். இவ்வளோ தான் இந்த சம். என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.